கேட்பாங்க. ஆனா இப்ப வைஃபை இருக்கான்னு தானே கேக்குறாங்க. எவ்வளோ வளர்ந்துருக்கோம். ஆமா, சரியா சொன்னா. மேல சொல்லுங்க. காஃபி போடுறதுல இருந்து வேலை வாங்குற வரைக்கும், சேலை வாங்குறதுல இருந்து கடன் வாங்குற வரைக்கும், கடன் வாங்குறதுல இருந்து வரன் தேர்ற வரைக்கும். அது மட்டுமான இந்த மழை நேரம் நம்ம படிப்பு கேடக்கூடாதுன்னு அவங்க ஆன்லைன் கிளாஸ் வச்சு நம்மளோட அறிவு கண்ணை திறக்கிறாங்க. ஆமாண்ணே, திருவள்ளுவர் சூப்பரான குரல் சொல்லியிருக்காரு. ஜியோடு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் பில் கட்டியே சாவர். என்னது திருவள்ளுவர் சொன்ன குரலா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக தக தக. சரி, திருவள்ளுவர் எப்படி இருப்பாரு? அண்ணே, நான் சொல்றேன்னு தலையில கொண்டை வச்சுக்கிட்டு, முகத்துல தாடி வச்சுக்கிட்டு, கையில கலசத்தை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் பாடுவாரு. அவர் தானே? என்னது ஊரா போய் பாட்டு பாடுவாரா? என்ன பாட்டு பாடுவாரு? இதோ பாடுறோம். உலக மக்கள் அனைவரும் சமநிலை பெற வேண்டும், இங்க உயர்வு தாழ்வு இல்லாநிலை வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சமநிலை பெற வேண்டும், இங்க உயர்வு தாழ்வு இல்லாநிலை வேண்டும். அடப்பாவிங்களா, தாடி வச்சிருக்காங்க. அகத்தியருக்கும் திருவள்ளுவருக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு. அப்படியா? அதனால தானே நாங்க போனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எங்க போனை எடுத்தாலே திட்டுறாங்களே. அது நமக்கு 1000 நன்மைகளும் இருக்கு, சில தீமைகளும் இருக்கு. அதோடு உலக விஷயம் வீட்டுக்குள்ள தெரியுது, வீட்டுக்குள்ள தெரியுது. வீட்டு விஷயம் வீட்டுக்குள்ள தெரியல, வீட்டுக்குள்ள தெரியல மனசுலாயோ. இப்ப என்னன்னா சொல்ல வரீங்க? விளையாடுற வயசுல இனிய போய் விளையாடாம போன்குள்ளே விளையாடுறாங்க. ஆமா, இதை நினைச்சாலே நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு. அண்ணன், நம்ம பிள்ளைங்க வீடியோ கேம்ல ஆரம்பிச்சு மரண கேம் வரைக்கும் போயிட்டாங்கன்னு. இது என்னென்ன தீர்வு சொல்ல முடியும்? இதோ சொல்றோம் கேளுங்க. அலைபேசி நண்பர்களே, அறிவுரைய கேளுங்க. செல்பேசி பாடுறோம், கனிவுடனே கேளுங்க. ஆன்லைன்ல சூதாடி ஆண்டியாக நிக்கிறோம். ரத்தத்துக்கு சேர்த்த காசு ஆட்ட போல உரியுது. செல்போனு வேணும்னு சின்ன புள்ளைங்க கேக்குது. ஆமா கேக்குது. அலைபேசி அவர்களே, அறிவுரைய கேளுங்க. செல்பேசி பாடுறோம், கனிவுடனே கேளுங்க. பாடியாக மாற்றுங்க.